நம்ம சிறுபருப்பு பாயசம் இங்கே ரெடி ஆகிடுச்சு. கரெக்டு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸ்வீட்டு கொஞ்சம் பத்தலை, 2 கட்டி வெல்லம் போட்டுட்டு எனக்கு ஸ்வீட் பத்தலை. பட் நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் கூட சேர்த்துருக்கேன். இல்லை தேங்காய் பால் எனக்கு தேவைக்கு அதிகமாக நான் சேர்த்ததுனால கொஞ்சம் சர்க்கரை குறைஞ்சிருச்சு. நான் 1 டேபிள் ஸ்பூன் பஞ்சசாரை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நம்ம இன்றைக்கி பைனாப்பிள் ஒரு பச்சடி பண்ணலாம். இதுக்கு சட்டியை வச்சுட்டு நம்ம எண்ணெய் தாளிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டுட்டேன். முதல்ல கடுகு தாளிச்சிக்கணும். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வற்றல் மிளகாய் 4 எடுத்து வச்சுக்கணும். பெருங்காயம் வேணும். 4 வற்றல் மிளகாய், கருவேப்பிலை கழுகி வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்சாச்சு. கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு. இது வந்து ஊறுகாய் மாதிரி, பைனாப்பிள் ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் கட்டி சர்க்கரை சேர்ப்போம். கடுகு வெடிக்கிறது. இதில் நம்ம உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். உளுந்து செவந்தாச்சு. கழுவி வச்சுருக்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். வத்தல் மிளகாய் கிள்ளி ஒரு முழு பைனாப்பிள் பொருத்தி சக்கைன்னு சொல்லுவோம். அதோட தோல் வெட்டிட்டு நடுவில் இருக்க தண்டையை மாட்டிட்டு ஃபுல்லாக பீஸ் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி குறுகுறான்னு எடுத்து அது மேலே கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, வற்றல் மிளகு இதெல்லாம் தாளித்த சட்டியிலே நம்ம அந்த அரைச்ச பைனாப்பிளை போட்டு சேர்த்துக்கலாம். அதில் மஞ்சள் தூள், காயம், மிளகாய்த்தூள், கொஞ்சம் அதுக்கு தேவையான உப்பும், கொஞ்சமாக உப்பு, அதிகம் போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக உப்பு, பின்ன மல்லி, மிளகாய் எல்லாம் வறுத்து அரைச்ச ஒரு சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்து கலர் ஒன்று மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா தண்ணி சுண்ட ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு உருண்டை சர்க்கரை எடுத்து நல்லா பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அதோட நம்மளோட பைனாப்பிள் பச்சடி கம்ப்ளீட் ஆகும்.
லாஸ்ட்டில் ஒரு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு சாம்பாருக்குள்ள எல்லா ஐட்டமும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். பைனாப்பிளில் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம். இது வந்து எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம கடுகு வறுக்கும்போது இல்லை உளுந்து வறுத்த அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். செவக்க வறுத்த உளுந்தோட ஸ்மெல்லு இதில் ரொம்ப டாப்பிங்காக இருக்கும். நம்ம குயிக்காக இதை கட்டியாக்க வைக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு கலக்கி விட்டுக்கலாம். அப்போ சட்டுன்னு தானே அது ஒரு கட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வெறும் பைனாப்பிளாக இருக்கும்போது அது அவ்வளோ கன்சிஸ்டன்சி கிடைக்காதனால ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா நல்லா அல்வா மாதிரி கட்டி ஆகிடும். பைனாப்பிள் பச்சடி இங்கே ரெடி ஆயிடுச்சு. கேரளாவில் வந்து பைனாப்பிள் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.